சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைரேகை பதிவிற்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது எனவும், குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டிற்கு சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் முடிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசின் சார்பில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு உணவு பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் பணியாளர்களின் குடும்ப உறுப்பினரது விரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் ஏதும் கேட்கக்கூடாது. ரேஷன் கார்டுதாரர்களின் வசதியின்படி ரேஷன் கடைக்கு வந்து விரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். மாறாக கட்டாயப்படுத்தி கடைக்கு அழைத்து சிரமம் படுத்தக்கூடாது. விரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளவில்லை எனில் பொருட்கள் வழங்கப்படாது என்ற தவறான தகவலை கூறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரிசி விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதாவது இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 15% அதிகரித்து விட்டது. இதனால் ஏழை எளிய மக்கள் அதிக விலை கொடுத்து அரிசி வாங்க சிரமப்படுகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்காக மலிவு விலையில் அரிசி விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பாரத் அரிசி என்ற பெயரில் குறைந்த விலையில் அரிசியை விற்பனை செய்துள்ளது. பாரத் கோதுமை போலவே இந்த பாரத் அரிசியையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. 5 கிலோ மற்றும் 10 கிலோ பாக்கெட்களில் பாரத் அரிசி கிடைக்கும். 1 கிலோ ரூபாய் 29 என்று விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாரத் டாட்டா என்ற பெயரில் கோதுமை விற்பனை தொடங்கிய பிறகு கோதுமை விலை குறைந்து விட்டது. அது மாதிரி பாரத் அரிசியும் அரிசி விலை குறையும் வழி வகுக்கும் என கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.